உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பைலட்லாம் நல்லா தானே இருக்காங்க. கோவத்துல அவங்கள ஏதாச்சும் கொண்டுட்டீங்களா என்ன? இல்ல இவனுங்களை நம்ப முடியாது. ஆமா, இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க. நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டாங்க. உங்க எல்லாரும் உயிரும் இன்னும் ஆபத்துல தான் இருக்கு. ஏதாவது புத்திசாலித்தனமா முயற்சி பண்ண பாத்தீங்க, இங்கேயே சுற்றுவேன். இந்த பிளேன்ல குழந்தைங்க வயசானவங்களா இருக்காங்க. நீங்க அப்படி பண்ண முடியாது. பாத்து மோனையா அடிபட்டுச்சா? இல்ல. எதுக்கு அவங்க கிட்ட நீங்க வம்புக்கு போறீங்க? காக்பிட்ல ஏதோ ப்ராப்ளம்னு எனக்கு தோணுது. நான் என்னன்னு போய் பார்க்கறேன். ஏய், கீழே உட்காரு. காக்பிட்ல பிரச்சனை. நான் உடனே போய் பைலட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றேன். மரியாதையா உட்காரு, இல்லைன்னா உன்னையும் சுற்றுவேன். ராதா, நீ போய் சொல்லி அவருக்கு புரிய வை. அவரு பிளேனை லேண்ட் பண்ணி தான் ஆகணும். பறக்க வைக்க கூடாது. லேண்டிங் மட்டும்தான். ஓகே? சரி. உட்கார போறியா இல்ல சுட்டு தள்ளவா உன்ன? ஆமாங்கய்யா, அவரு சொல்றது சரிதான். நீங்க விழுந்துற போறீங்க. முதல்ல உட்காருங்க, உங்களுக்கு அடிபட்டுரும். அம்மாடி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல. அண்ணா, ஐயா, ஒருவேளை நீங்க உள்ள போய் அந்த பைலட்டுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அப்புறம் இந்த விமானத்துல இருக்க யாரும் உயிரோட தப்பிக்க முடியாது. என்னம்மா சொல்ற? இப்ப நடக்குது இல்லங்க, இதெல்லாம் எங்க பிளான். என்ன பிளான்? நம்ம எப்படியாவது இந்த விமானத்தை கீழே தரைய இறக்கணும். இதுல எங்களுக்கு உங்க உதவி தேவை. சரி சொல்லு, நான் என்ன உதவி செய்யணும்? மோனையா இருக்காருல்ல, பைலட் கிட்ட உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க சொல்லியிருக்காரு. அதனாலதான் விமானம் இப்ப கீழே இறங்குது. இப்போ இவங்களுக்கு புதுசா விமானம் ஓட்ட ஆள் வேணும். அதனால கண்டிப்பா அவங்க இங்க வந்து உங்கள யாருக்காவது விமானம் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும்னு கையை தூக்குங்க. ஆனா அவங்க கிட்ட உங்களுக்கு விமானம் ஓட்ட தெரியும்னு சொல்லாதீங்க. நீங்க அவங்க கிட்ட ஒண்ணுதான் சொல்லணும். உங்களுக்கு விமானத்தை தரையிறக்க தெரியும் தான் சொல்லணும். சரி. வா ராதா, ராதா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.